இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாம் இன்றே மறைந்தது இயேசுவில் வந்ததால். இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாம் இன்றே மறைந்தது இயேசுவில் வந்ததால். துன்பங்கள் மறைந்தது. கைகளில் வரைந்தவர் இயேசு உறங்காமல் இருப்பார், தூங்காமல் காப்பார். என்னை கைகளில் வரைந்தவர் இயேசு உறங்காமல் இருப்பார், தூங்காமல் காப்பார். ஜெயம் என்றும் தருவார், பயம் ஒன்றுமில்லை. பாதைகள் காப்பார், வாதைகள் தீர்ப்பார். இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாம் இன்றே மறைந்தது இயேசுவில் வந்ததால். துன்பங்கள் மறைந்தது. மலைகளும் விலகி பர்வதங்கள் பெயர்ந்து நிலை மாறி போனாலும் பயப்பட மாட்டேன். மலைகளும் விலகி பர்வதங்கள் பெயர்ந்து நிலை மாறி போனாலும் பயப்பட மாட்டேன். இயேசுவின் கிருபை விலகாது என்றும் அனுதினம் காக்கும் அவர் கரம் என்றும். இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாம் இன்றே மறைந்தது இயேசுவில் வந்ததால். துன்பங்கள் மறைந்தது. இயேசுவின் நாமம் அறிந்ததால் என்னை உயரத்தில் வைப்பார், அடிகளை காப்பார். இயேசுவின் நாமம் அறிந்ததால் என்னை உயரத்தில் வைப்பார், அடிகளை காப்பார். வாலாக்காமல் தலையாக்கிடுவார், கீழாக்காமல் மேலாக்கி மகிழ்வார். இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாம் இன்றே மறைந்தது இயேசுவில் வந்ததால். இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாம் இன்றே மறைந்தது இயேசுவில் வந்ததால். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி பாஸ்டர் பிரபாகரன் சி மேனன் அவர்களின் தேவ செய்தியினை கேட்கும்படி அன்புடன் வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆவியானோர் வழிநடத்த விருப்பமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே உள்ள பகுதியை அடிப்படையாக கொண்டு நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை பிதாவாகிய தேவனுக்கும்
ஈசாக்கை குமாரனாகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், ஆபிரகாமுடைய வேலைக்காரனை பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும், ரெபேக்காளை திருச்சபைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தெரிகிற சத்தியம் என்னவென்றால், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு மாதிரியாக அங்கே நிற்கும்போது, ரெபேக்காள் திருச்சபைக்கு மாதிரியாக நிற்கும்போது, ரெபேக்காள் இடத்திலே கேட்கப்பட்ட கேள்வி, இந்த மனிதனோட கூட போகிறாயா? அதற்கு அவள் போகிறேன் என்றாள். இதோடைய அர்த்தம் என்னவென்றால், திருச்சபையும் சரி, திருச்சபையின் அவயவங்களாகிய ஒவ்வொருவரும் சரி சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனோடு சஞ்சரிக்கவும், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் வழிநடத்தவும் விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியான தேவனோடு கூட போகிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுவோம். மேற்கொண்டு பிரியமானவர்களே, திருச்சபையின் போதகருக்கு செவி கொடுத்தல், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு அது முன்னோடியாக அமைவதை ஏசாயா 30 அதிகாரம் 20 21 வசனத்திலே தெள்ளத் தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது ஏசாயா 30 அதிகாரம் 20 வசனத்தையும் 21 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இங்குள்ள வசனங்களிலே நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் போதகர்களை நமக்கு கொடுக்கும் போது, போதகருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியான தேவனால் நாம் நடத்தப்படுவோம். ஏசாயா 30 அதிகாரத்திலே 20 வசனத்திலே, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும் என்று பார்க்கும்போது, உனக்கு நான் போதகர்களை கொடுக்கிறேன் என்று பொருள். தேவன் உண்மையான தன்னுடைய போதகர்களை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருபை என்று பொருள். தேவனே போதகர்களை கொடுக்கும் போது அந்த போதகர்கள் அறிவோடும் புத்தியோடும் நிச்சயமாக போதிப்பார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு சத்தியம். போதகர்கள் மூலியமாக ஜீவ வசனங்களை நாம் கற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தொழிற்சாலையிலேயோ, இல்லாவிட்டால் உறவினர்கள் மத்தியிலேயோ, இல்லாவிட்டால் மற்ற எந்த ஒரு இடத்திலேயோ நாம் தனியாக இருக்கும்போது, அந்த போதகர்கள் மூலியமாக சொன்ன வார்த்தை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தையா இருக்கும் பட்சத்தில் அதை பரிசுத்த ஆவியானவர் தேவன் பிறகு நமக்கு நினைப்பூட்டுவார் என்பதை காண்பிக்கும் வகையில் தான் இங்கே 20 வசனத்திலே, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும் என்று சொல்லிவிட்டு, அடுத்தபடியாக நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னால், உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை என்ன? அது என்னவென்றால், போதகர்கள் போதித்தவைகளை பிறகு பரிசுத்த ஆவியான தேவன் மறுபடியுமாக எடுத்துரைத்து நமக்கு அந்த வசனங்களை நினைப்பூட்டுவார். அப்படியானால் எவர்கள் போதகருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 4 அதிகாரத்திலே 1 வசனம் 2 வசனத்திலே, காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் எவர்கள் கீழ்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த வீட்டிலே பிற்காலத்திலே ஆளும்படியாக தேவன் அவளை உயர்த்துவார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். எவர்கள் காரியக்காரர்கள், வீட்டு விசாரணைக்காரர்கள் போன்ற போதகர்களுக்கு, போதகருடைய ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு தங்களை ஒப்புவித்து கீழ்ப்படிந்து அந்த போதகர்கள் மூலமாக சத்தியத்தை கேட்டு வருகிறார்களோ அவர்களோடுதான் பிறகு பரிசுத்த ஆவியான தேவன் துல்லியமாக பேசுவார். தேவ ஜனமே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், ஆவியானுடைய வழிநடத்தலை விரும்புகிறவர்கள் அவர்களுடைய போதகருடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும். அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய திருச்சபையில் உள்ள போதகர்கள் போதிக்கும் போது அதை அவர்கள் கனப்படுத்தி மதித்து அந்த வசனத்துக்கு அவர்கள் தங்களை ஒப்புவித்து கீழ்ப்படிந்து நடக்கும் போது, அதற்கு பிறகு அவர்கள் தேவாராதனை முடிந்த பிறகு தங்களுடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது, வேலை ஸ்தலத்திலேயோ உறவினர்கள் மத்தியிலேயோ அவர்கள் எங்கு இருந்தாலும்
தேவனாகிய கர்த்தர் போதகர் மூலியமாக திருச்சபையில் என்ன காரியங்களை சொன்னாரோ அதை தனியாக இருக்கும்போது பரிசுத்தாவின் தேவன் எடுத்துரைப்பார் என்பதை காண்பிக்கும் வகையில்தான் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே இதற்கு ஒத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு தேவதூதன் பிலிப்பு என்ற சுவிசேஷகனை பார்த்து, நீ வனாந்தர மார்க்கமாய் போ என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து பிலிப்பு அந்த வனாந்தர மார்க்கமாய் போகும்போது சற்று தூரம் போன பிறகு நடந்த காரியம், அங்கே பரிசுத்த ஆவியான தேவன் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லி வழி நடத்துவதை நாம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவதூதன் என்று சொன்னால் எழுத்தின்படியான தேவதூதன் தான், பரலோகத்தில் தான் அனுப்பப்பட்ட தேவதூதன் தான். இன்னொரு வகையில் சொல்ல போனால் அந்த தேவதூதனை போலவே திருச்சபையினுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய தூதர்களாக செயல்படுகிறார்கள். தேவதூதன் என்று சொன்னால் தேவனுடைய தூதை எடுத்து கொடுப்பவர்கள் என்று பொருள், தேவனிடம் தூது பெற்று கொடுப்பவர்கள் என்று பொருள். பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது நமக்கு தெரிய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாஞ்சியோடு ஜபத்தோடு திருச்சபைக்கு போகும்போது அந்த சபையின் மேய்ப்பர்கள் அதற்கு முந்தின நாள் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு சபைக்கு கொடுக்க முடியாத தூதை தாரும் என்று ஜெபித்து அந்த தூதை பெற்றுக்கொண்டு சபைக்கு வரும்போது அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற செய்தியை கொடுக்கும் போது அதற்கு பேர்தான் தேவனுடைய தூது. அது வேதப்பாட வகுப்பு அல்ல, அது சாதாரண பிரசங்கம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது தேவன் தங்களோடு பேச வேண்டும் என்று சபையார் வந்து கூடியிருக்கும் போது அந்த ஊழியக்காரர்கள் முன்கூட்டியே தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்து கர்த்தரிடத்திலே தூதை பெற்று செய்தியை பெற்று கொண்டு வரும்போது அவர்கள் ஒரு வகையில் தேவனுடைய தூதர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து மல்கியாவிலே 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று எழுதப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம், 8ஆம் வசனம், 12ஆம் வசனம், 18ஆம் வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7ஆம் வசனம், 14ஆம் வசனத்திலே ஒவ்வொரு சபையினுடைய ஊழியக்காரரையும் தூதன் 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 என்று அங்கே பரிசுத்த ஆவியான தேவன் அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். இதனால் என்ன தெரிகிறது என்றால், ஒவ்வொரு சபையின் மேய்ப்பனும் அந்த சபைக்கு தேவனால் அருளப்பட்ட தூதன் என்று பொருள். இப்படி தேவனே கட்டி வரும் ஆவிக்குரிய ஸ்தல சபையிலே தேவனே நியமித்திருக்கும் ஊழியக்காரர்கள் அவர்கள் தேவனிடத்தில் தூது பெற்று கொடுக்கும் போது அந்த தூதை எவர்கள் மதித்து கேட்டு அது நடக்கிறார்களோ அதற்கு பிறகு ஆவியானவர் அவர்கள் கேட்ட தேவ தூதை அந்த தேவ செய்தியை ஊர்ஜிதப்படுத்தும்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்களோடு கூட தேவன் அந்த விசுவாசிகளோடு அந்த திருச்சபையாரோடு அவர் பேசுவார் என்பதை இந்த சத்தியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியானவர் வழிநடத்த விருப்பமா? முதலாவது காரியம், ஆவியானவரோடு கூட போகிறேன், ஆவியானவரோடு கூட போய் அவரோடு சஞ்சரிப்பேன் என்று சம்மதம் தெரிவித்து தங்களை ஒப்புவிக்கிறவர்களுக்குத்தான் ஆவியானோட வழிநடத்தலை தேவன் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். 2வது காரியம், திருச்சபையின் போதகருக்கு எவர்கள் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆவியானுடைய வழிநடத்தல் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். 3வது காரியம், 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தில் உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நாம் விளங்கிக் கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், இதை தவறாய் புரிந்து கொள்கிறவர்கள் எனக்கு திருச்சபையும் வேண்டாம், தேவ ஊழியக்காரர்களும் வேண்டாம் என்று சொல்லி தேவன் என்னோடு நேரடியாக பேசுகிறார் என்று சொல்லி தங்களையே வஞ்சித்துக் கொள்வதற்கு இந்த வசனத்தை அவர்கள் தவறாய் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே இந்த வசனத்தை துல்லியமாய் நாம் அறிந்திருக்க வேண்டியது அத்தியாவசியமா இருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவ ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம் என்றால் தேவனிடத்தில் பெற்றதை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோமே அல்லாமல் எங்கள் மன விருப்பத்தின்படி சில காரியங்களை யூகித்து உள்ளத்திலே உருவாக்கி கொண்டு நாங்கள் கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அந்த போதனையை ஒரு காலம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நான் உங்களுக்கு சொன்னபடியே சபையினுடைய ஊழியக்காரர்களாகிய சபையின் மெய்ப்பர்கள் கர்த்தரிடத்திலே தூதை பெற்று கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சமத்திலே காத்திருந்து சபைக்கு என்ன செய்தியை கொடுக்க, வசனத்தை கொடுக்க, என்ன தூதை கொடுக்க சித்தமா இருக்கிறார் என்று ஜெபித்து பெற்றுக்கொண்டு கொடுக்கும் போதுதான் ஊழியக்காரர்கள் தேவனுடைய தூதர்களை போல இருப்பார்கள். இப்படி தேவனுடைய தூதை அவர்கள் அதிக ஜெபத்தோடு பெற்று கொடுத்து விட்ட பிறகு அதை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு ஒன்று தெரியணும், இது எங்களுக்கு இந்த போதகர் தாம் சுய இச்சையாய் போதிக்கவில்லை, தேவன் தங்களுக்கு போதித்ததையும் தங்களுக்கு ஒப்புவித்ததையும் நமக்கு கொடுக்கிறார்களே அல்லாமல் சொந்த வார்த்தைகள் அல்ல என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், ஊழியக்காரர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி உங்களுக்கு போதிக்க அவர்கள் உரிமை இல்லை. அப்படி மனம் போன போக்கின்படி அவர்கள் போதிப்பார்களானால் உண்மையான விசுவாசிகளுடைய ஆவிகள் அந்த போதனையை ஏற்றுக்கொள்ள இயலாது, மறுக்கும் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் அபிஷேகத்தால் நிரம்பித்திருக்கும் போது தங்களுடைய ஊழியக்காரர்களாகிய சபை மேய்ப்பர்கள் தங்களுக்கு போதிப்பது தேவனால் கொடுக்கப்பட்டதா, இல்லாவிட்டால் அந்த மேய்ப்பர் தம்முடைய மன விருப்பத்தின்படி கொடுக்கிறாரா என்பதை அவர்கள் மேலே இருக்கிற பரிசுத்த தேவன் சம்பந்தப்பட்ட விசுவாசிகளுக்கு திட்டவட்டமாக எடுத்து காண்பிப்பார். இது நிமித்தமாக தான் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று சொல்லப்பட்டதே அல்லாமல் மற்றபடி நீங்கள் சபைக்கு போக தேவையில்லை, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, நேரடியாக பரிசுத்த தேவன் போதிக்கிறார் என்று அதனுடைய பொருள் அல்ல. என்ன அர்த்தம் என்றால், தேவன் ஊழியக்காரர்கள் மூலியமாக சபையின் மேய்ப்பர்கள் மூலியமாய் கொடுத்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி பரிசுத்தாவின் தேவன் அந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறாரே அல்லாமல் அந்த மேய்ப்பர்கள் தங்கள் உள்ளத்தில் உருவாக்கி கொண்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை. அப்படி கொடுப்பார்களானால் ஆவியானவர் சொல்லுவார், அது என்னால் உண்டான போதனை அல்லவென்று. அப்படியான யார் போதித்தாலும் சரி, அதை கர்த்தரே நேரடியாக ஊழியக்காரர் மூலமாய் போதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த விசுவாசி, சபை விசுவாசி பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருத்தல் அவசியம். விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தால்தான் ஆவியானவர் அவர்களை வழிநடத்த முடியும் என்று இதனாலே நாம் அறிந்து கொள்கிறோம். ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தேவனுக்கு அனைத்து காரியங்களிலேயும் கீழ்ப்படிய வேண்டும் என்பது அத்தியாவசியம். இதை குறித்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் வழிநடத்த உங்களுக்கு விருப்பமா? உங்களுக்கு விருப்பமா இருக்குமானால் நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறபடியே எல்லா காரியத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று இங்கே துல்லியமாய் எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு வேதத்திலே தேவன் நமக்கு துல்லியமாய் காண்பித்திருக்கிற வழிமுறை யாதெனில், முதலாவது பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகி வடித்த அவர் இரத்தத்தினாலே பாவங்கள் அற கழுவப்பட வேண்டும். மூன்றாவது, ஒரு பரிசுத்தவானுடைய கரங்களால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன் நாமத்தினாலே ஜலத்திலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். இவைகள் அனைத்தும் தேவனுக்கு கீழ்ப்படியும் செயல்பாடுகள் என்று பார்க்கிறோம். இவ்வண்ணமாக தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லியிருக்க, இதற்கு கீழ்ப்படிந்து விட்ட பிறகு தேவனிடத்தில் போய், ஆண்டவரே நீ சொன்னபடியெல்லாம் நான் கீழ்ப்படிந்து விட்டேன், என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று கேட்பீர்களானால் கண்டிப்பாய் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுக்கு தேவன் கொடுப்பது தெண்ணம். யாருக்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வழிநடத்தல் கிடைக்கும் என்றால், தேவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறவர்கள் ஜெபிக்கும் போது என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும்,
இப்பொழுது அபிஷேகத்தால் நிரம்புவதற்கு நான் பாத்திரமானாய் இருக்கிறேன். காரணம், நீ சொன்னபடியெல்லாம் நான் செய்து விட்டேன் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் என்று சொல்லும் போது அப்போஸ்தலர் 5:32 படி தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்துருளின பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே தேவன் தமக்கு கீழ்ப்படுகிற உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவரை கண்டிப்பாய் தருவார். அத்தோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இவைகள் மாத்திரமல்ல, அன்றாட வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதிலையும் எல்லா காரியத்திலையும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு தேவன் சொல்லுகிறபடியெல்லாம் செய்ய கீழ்ப்படியும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே எப்போது நிரம்பி ஆவியானவரால் வழிநடத்தப்படுவார்கள். ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டால் திசைக்கட்டு போகாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் படித்தவர்களாய் இருந்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் உலகத்தில் அனுபவம் உடையவர்களாய் இருந்தாலும் உலக வாழ்க்கை மிக கடினமானது என்று நாம் யாவரும் அறிந்த உண்மையே. ஆகையினாலே நாம் போகிற பாதையிலே திசைக்கட்டு போகாமல் இருக்கும்படிக்கு தேவனால் வழிநடத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை துல்லியமாய் கவனித்து தேவன் சொல்லுகிறபடியெல்லாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய பாதங்கள் தவறாய் போய்விடாதபடி நம்மை பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியான தேவனை எப்போதும் நம்மோடும் நமக்குள்ளும் இருக்கும்படி நம்மேலிருந்து நம்மை வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியான தேவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்றாட வாழ்க்கையில என்ன நாம் கீழ்ப்படிய வேண்டும்? பிரியமானவர்களே, மேற்படிப்பை தேர்ந்தெடுக்கும் காரியத்திலே போய் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன மேற்படிப்பு எடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். மனம் போன போக்கின்படியெல்லாம் போய் படிக்க கூடாது. சில சந்தர்ப்பங்களிலே மனம் போன போக்கின்படியெல்லாம் படித்தவர்கள் சம்பந்தமில்லாத காரியங்கள்லாம் படித்து பிறகு அதற்கேற்ற வேலை கிடைக்காமல் வாழ்க்கையில கஷ்டப்படுவதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் பார்த்தும் இருப்பீர்கள். மாறாக தேவன் சொல்லுகிறபடி மேற்படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது தேவன் உங்களை மகிமையாய் நடத்துவார். இவ்வளமாக தேவனுக்கு கீழ்ப்படியும் போது உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த தேவனுடைய வழிநடத்தலை பிரத்யட்சமா நீங்கள் பார்க்க முடியும். மேற்படிப்பை தேர்ந்தெடுப்பது மாத்திரமல்ல, வேலையை தேர்ந்தெடுக்கும் காரியத்தில் கூட கேட்க வேண்டும். கண்டதெல்லாம் சிறப்பான வேலையாக இருக்கும், ஆனால் போய் ஜெபிக்க வேண்டும். உன் சுய புத்தியின் மேல் நீ சாராமல் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிற சத்தியத்தின்படியே பிரியமானவர்களே, சுய புத்தியின் மேல் சார்ந்து நான் இந்த வேலையை எடுத்துக்கொள்வேன், அந்த வேலையை எடுத்துக்கொள்வேன், அந்த ஊருக்கு போய் இந்த வேலையை செய்வேன், நான் உள்ளூரில் வேலை செய்வேன் என்று சொல்லி மனதுக்கு தோன்றபடியெல்லாம் காரியம் நடப்பிக்கும் போது தேவனிடத்தில் ஆலோசனை கேளாமல், தேவசத்தம் செய்யாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கின்படி வேலையை தேர்ந்தெடுப்பவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு வருந்தி வேதனைப்படுவார்கள், ஏன் தான் அந்த வேலையை எடுத்தேனே என்று சொல்லி. மாறாக வேலையை தேர்ந்தெடுக்கும் காரியத்தை தேவனிடத்திலே ஜெபித்து தேவனுடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்வோமானால், தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு செய்யும் வேலையிலே தேவ ஆவியானுடைய சமூகத்தை உணர்ந்த வண்ணமாக வெற்றி வாழ்க்கையை நாம் நடத்துவது திண்ணம். வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கும் காரியத்தில் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வளர்ந்து கொண்டு வருகிற காரியம், ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு பெற்றோருடைய அதிகாரத்தை புறக்கணித்து விட்டு தங்கள் மனம் போன போக்கின்படியெல்லாம் வாழ்க்கை துணையை தேடுவது இன்றைக்கு ஒரு மாபெரும் தாறுமாறான நாகரிகமாக மாறிவிட்டது. எவ்வளவு ஆலோசனை சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் உலகத்தாராய் இருப்பார்களானால் அது வேறு காரியம். மிகவும் துக்ககரமான காரியம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் முதற்கொண்டு வாழ்க்கை துணைவியை தேர்ந்து கொள்ளும் விஷயத்திலே ஜெபிப்பதே இல்லை. கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதெல்லாம் கோலம் என்று சொல்லி மாம்சமும் மனமும் விரும்புகிறபடி அவர்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது சில மாதத்துக்கு பிறகோ சில ஆண்டுகளுக்கு பிறகோ அது மாபெரும் கண்ணி என்று கண்டு அவர்கள் கதறுவதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். தேவ ஜனமே, இது இன்றைக்கு பொதுவான ஒரு காட்சியாய் மாறிவிட்டது. எத்தனை விவாக ரத்துக்கள், எத்தனை விதமான மன உளைச்சல்களும் சஞ்சலமும் காரணம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பரிசுத்த அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் முதற்கொண்டு மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரமாகிய உன் இஷ்டப்படி ஒருவனை தேர்ந்தெடு, உன் இஷ்டப்படி ஒருவனை தேர்ந்தெடு சொல்லி தேவ ஆலோசனை கேட்காமலேயே, தேவனிடத்திலே ஜெபிக்காமலேயே தங்கள் மனம் போன போக்கின்படி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்து கொள்ளும் போது அது தேவ சித்தமாய் இருந்தால் சந்தோஷம்,
ஆனால் பெருவாரியான வாழ்க்கையில நாம் பார்ப்பது அவர்கள் பெரிய ஒரு தவறு செய்கிறபடியாலே அவர்கள் சில காலம் பொறுத்தோ அநேக காலம் பொறுத்தோ தாங்கள் தேர்ந்தெடுத்த அந்த வாழ்க்கை துணை தவறான ஒரு வாழ்க்கை துணை என்று பார்த்து இரத்த கண்ணீர் வடிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஆவியானுடைய வழிநடத்தல் துல்லியமாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்ற அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறும். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலே சுய புத்தியின் மேல் சாராமல் மாம்சமும் மனமும் விரும்புகிற காரியத்தை செய்யாமல், ஆண்டவரே அந்த பெண்ணை அந்த ஆணை எனக்கு துணையாய் தருவீரானால் அதை நீரே செய்யும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒப்புவித்து விட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஜெபத்தோடு கூட தொடர்ந்து கவனிக்கும் போது ஏற்ற காலத்தில் அந்த துணையை தேவன் கொடுக்க சித்தமா இருப்பார். கொடுக்கும் போது தேவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காரியம், நீ எப்பொழுதும் எனக்கு கீழ்ப்படுகிறபடியே உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலும் நீ எனக்கு கீழ்ப்படுத்தபடியாலே உன் இல்லற வாழ்க்கையா இருப்பது மட்டுமல்ல, அங்கே பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஆளுகை உன் வாழ்க்கையில் இருக்கும் என்று அவர் வெளிப்படுத்துவார். வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது, இருவர் ஒருமித்து இருக்கும் போது அவர்கள் பிறகு முப்பரி நூலாய் மாறுவார்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவனே ஒரு மனுஷனையும் கணவன் மனைவியாக இணைக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இணைந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையானது இல்லற வாழ்க்கையை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியான தேவனால் ஆட்கொள்ளப்பட்டு அன்றாடுங்க அவருடைய இல்லற வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை ஆவியானவரே நடத்தும் மகா பாக்கியமான வாழ்க்கைக்குள் அவர்கள் இருக்கிறபடியாலே அவர்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லாதபடி ஆவியானவர் அவர்களை வழிநடத்துவார். அது மாத்திரமல்ல, தேவ ஊழியம் செய்வதிலேயும் தேவனுடைய சித்தத்தை ஜெபத்தோடு கூட தேடி தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியும் போது அப்படிப்பட்ட ஊழியம் ஆரம்பத்தில் மிக கடினமாய் காணப்பட்டாலும், அது மிகவும் பாரமான ஒரு ஊழியத்தை போல காணப்பட்டாலும், தேவன் சொன்னார், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டுதான் இந்த ஊழியத்தை நான் தேர்ந்தெடுத்தேன், தேவ சித்தத்தின்படிதான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்ற ஒரு ஆவியில சாட்சி இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு சில காலம் பொறுத்து எல்லாவற்றையும் தேவனை அனுகூலமாக்குவது மட்டுமல்ல, தமக்கு கீழ்ப்படிந்து அந்த ஊழியத்தை தேர்ந்தெடுத்தபடியாலே அந்த ஊழியத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஆளுகையும் முழுமையாய் இருப்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உணருவார்கள். தேவனுக்கு அனைத்து காரியங்களிலேயும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் பார்த்த காரியங்கள், மேற்படிப்பை தேர்ந்தெடுக்கும் காரியமாக இருந்தாலும் சரி, வேலையை தேர்ந்தெடுக்கும் காரியமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் காரியமா இருந்தாலும் சரி, தேவ ஊழியத்தை தேர்ந்தெடுக்கும் காரியமா இருந்தாலும் சரி, சுய புத்தியின் மேல் சாராமல் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்து, ஆண்டவரே கர்த்தாவே இந்த மேற்படிப்பை நான் தேர்ந்தெடுக்கலாமா, இந்த வேலையை தேர்ந்தெடுக்கலாமா, இந்த பெண்ணை இந்த ஆணை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கலாமா, ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் செய்யலாமா, இந்த ஊருக்கு போய் இந்த ஊழியத்தை செய்யலாமா என்று சொல்லி தேவாலோசனை கேட்டு தேவன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் எவர்களோ, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின்படியே தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. பிரியமானவரே, யார் நம்மோடு இருந்தாலும் இராவிட்டாலும் திரியேக தேவனில் மூன்றாவது நபராய் இருக்கின்ற பரிசுத்த ஆவியான தேவன் நம்மோடு இருப்பாரானால் அவர் பராக்கிரமமான தேவனாய் இருந்து நமக்கு முன்பாக சென்று கோடலானவைகளை செவ்வையாக்கி நம்முடைய வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றியாய் நிரம்பி இருக்கும்படியாக அவர் நம்மை நடத்துவார். இதற்கு ஒரே ஒரு வழி, எல்லா காரியத்திலும் தேவனுக்கே நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆவியானவர் வழிநடத்த விருப்பமா இருப்பவர்கள் எப்போதும் தேவனுக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்புவித்து வாழ வேண்டும். ஜெபத்தோடு நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டோமே, முக்கியமாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின்படி தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் பார்த்தோம். அவனமாகவே மனம் திரும்புவதிலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவங்களால் கழுவப்படுவதிலும் சரி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக நாமத்தினாலே ஒரு பரிசுத்தவானுடைய பரிசுத்த கரங்களாலே ஜலத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிற காரியமா இருந்தாலும் சரி, அப்பா அன்றாட வாழ்க்கையில மேற்படிப்பு, வேலை, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, தேவ ஊழியத்தை செய்வதை தேர்ந்தெடுப்பது, எந்த காரியமா இருந்தாலும் சரி, தேவ ஆலோசனை தேவ சித்தத்தை தேடி அதன்படி நாங்கள் செய்யபடி எங்களை ஒப்புவித்து தேவன் சொல்வதற்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போமானால் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்திரான பரிசுத்த ஆவி என்ற அந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆவியானுடைய வழிநடத்தல்
எங்களுக்கு என்னாலும் சதாகாலம் இருக்கிறபடியாலே எங்கள் வாழ்க்கையில பிசாசு வர முடியாது, மாம்சம் செயல்பட முடியாது, வேற எந்த அபத்தம் வராதபடிக்கு திரியேக தேவனில் மூன்றாவது நபராக இருக்கின்ற பரிசுத்தாவின் தேவனுடைய ஆளுகைக்குள் நாங்கள் இருக்கிறபடியாலே நாங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைந்து முடிவாக இயேசு மத்தியாகத்தில் வரும்போது நாங்கள் முத்திரையாய் பெறும் இந்த பரிசுத்தாவின் தேவன் எங்களை மறுரூபப்படுத்தி மத்தியாகத்திலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்ப்பீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்தில் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் egagchurch.com என்னும் எங்கள் திருச்சபை வெப்சைட்டை விஜயம் செய்ய அன்பாய் அழைக்கின்றோம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், egagchurch.com.